ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சீரடிக்கு ஆசையில் நடக்குதுன்னா முத்து வந்து எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலும், ஆனால் மீனா பண்ண விஷயம் தான் அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்தனால ரொம்ப வந்து பிரச்சனை வரப்போதா, இல்லை முத்து என்ன பண்ண போகிறாருங்கிறத தான் இந்த கதையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முத்து மனசு மாதிரி சீதா வீட்டில் போயிட்டு அவங்க வந்து சம்மதம் சொன்னாலும் இந்த மாதிரி போய் நீங்கள் அருண் குடும்பத்தை வர சொல்லுங்க, சீதாக்கு தான் நம்ம வந்து அருணே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சம்மதம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சீதாவாக்கா அண்ணன் ஒத்துக்கிட்டாங்கக்கா, மாமா ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறப்ப, ஆமாக்கா மாமா இந்த மாதிரி வந்து அருணை கூட்டிகிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே போல் அருணுக்கும் ஃபோன் பண்ணி எங்கள் மாமா ஒத்துக்கிட்டாரு, உங்கள் அம்மா வந்து வர சொல்லுங்கள், பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. 2 குடும்பமும் முத்தும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு ஒரு ஐயர் வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஐயரையும் பார்த்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு, ஐயர் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இது மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், நீங்கள் தான் வரணும், நல்ல நாள் எதுவும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ இதெல்லாத்தையும் கொடுக்குறப்போ, இந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஐயா, கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப, ஆமாம் நான் தான் பண்ணி வச்சேன், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு எப்போயோ கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்துச்சு, யார் கூட இருந்தால் கூட ஒரு அவங்க அக்கா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அக்கா இருந்தாங்க, அக்காவை ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. மீனாவோட ஃபோட்டோ கட்டுறப்போ இந்த பொண்ணாக கூட இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் தம்பி இந்த பொண்ணோட தலைமுறை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனா எனக்கு தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணுறாளா, அப்போது என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிட்டு, என்ன தம்பி எதுவும் பிரச்சனை கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கொஞ்சம் சோகத்தோடையும் கோவத்தோடையும் வீட்டுக்கு போகிறாங்க. மீனா என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் செஞ்சுட்டு இல்லை நீ அப்படின்னு சொல்லி வந்து கோவத்தோட போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போனதை மீனா சந்தோஷத்தில், எங்கே நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்களாமே அப்படிங்கிறப்போ, நீ எப்போ மீனா நான் என் பேச்சு கேட்காம நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு வந்து முத்து கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆகாது உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.